ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நல்ல சூப்பர் டேஸ்டான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பலகாரம் தான் நம்ம செய்ய போகிறேன். அதுதான் சோளம் வச்சு ரொம்ப சுவையான ஒரு இலையடை தான் நம்ம செய்ய போகிறோம். இது சோள இலையிலே செய்கிறதுனால நல்ல வாசனையும் குணமும் கிடைக்கும். சோள மாவு, தேங்காய், வெல்லம் சேர்த்த இந்த பலகாரம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்க, இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. அதே மாதிரி இலையடை மட்டுமல்ல, ஒரு கொழுக்கட்டையும் நான் இதிலேக்கு செஞ்சு வச்சுருக்கிறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அப்போ வாங்க சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சோள இலையடை செய்கிறதுக்காக இவ்வளோ சோள மாவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 கப்பு சோள மாவு தான் இது. ரோஸ்டட் சோள மாவு தான் இது. ஆனால் இந்த சோள மாவு ரோஸ்டடாக இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு வரும்போது மறுபடியும் நம்ம பலகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா சூடாக்கி எடுக்கணும். அப்போது தான் நம்ம மாவு நல்லா சாஃப்டாகிட்டு வரும். இந்த கப்பில் தான் 2 கப்பு சோள மாவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது இன்னொரு கடாயிலேக்கு போட்டு நமக்கு நல்லா சூடாக்கி ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் இதை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஆனால் கை எடுக்காமல் நல்ல கலரை விடணும். இது தீஞ்சு போகக்கூடாது. இதே மாதிரி கலரை விட்டு கரெக்டாக நல்ல ஒரு வாசம் வரும். அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் ஆக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணியிருக்கு. இனி இதிலேக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். நல்ல சூடாயிருக்கு, அது பிரச்சனை இருக்காது. அந்த சோள மாவிலேக்கு உப்பு சேர்த்திருக்கு. இனி கொதிக்கிற தண்ணி விட்டு நமக்கு இந்த மாவு பிசைஞ்சு எடுக்கலாம். இதே மாதிரி ஒரு தடியிலே கரண்டியை யூஸ் பண்ணி நமக்கு நல்ல கரெக்டு பாகத்தில் இது பிசைஞ்சு எடுக்கணும். ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அது பிரச்சனை இல்லை. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நம்ம மாவை பிசைஞ்சு எடுக்கணும். கை வச்சு நமக்கு தேய்ச்சி எடுக்கிறதுக்கு முடியாது. அதனால தான் இந்த தடி கரண்டி யூஸ் பண்ணி தான் நம்ம இது கரெக்டாக்கி எடுக்கணும். இப்போ நம்ம மாவு இந்த மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், இதே மாதிரி தான். ஆனால் இது கரெக்டாக இல்லை. அதனால் இன்னும் தண்ணி நம்ம இதிலேக்கு சேர்க்கணும். அதனால் எப்போ நம்ம தண்ணி ஊற்றியாலும் அது பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. இதே மாதிரி கொதிக்கிற தண்ணி ஊற்றி தான் மாவு பிசைஞ்சு எடுக்கணும். அப்போது தான் நம்ம மாவு நல்லா சாஃப்டாகிட்டு வரும். நம்ம இலையடை நல்லா சாஃப்டாகிட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ கொதிக்கிற தண்ணி ஊற்றி நான் நல்லா கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டே இருக்குது. பாருங்கள், இதே மாதிரி தான். இனி இது இன்னொரு பாத்திரத்திலேக்கு நமக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள், நம்ம கையில் இதே மாதிரி ஒட்டி பிடிக்கணும். அதுதான் அடைக்கி கரெக்டு பாகத்திலே மாவு இந்த மாதிரி கையில் ஒட்டி பிடிக்கும். இது நமக்கு மூடி அப்படியே வச்சிடலாம். இனி ஃபில்லிங் நமக்கு தயார் பண்ணலாம். அதுக்காக 3 கப்பு தேங்காய் எடுத்திருக்கு. அந்த தேங்காய் அதே கடாயிலேக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஆனால் இது ப்ரௌன் கலர் ஒன்றும் ஆக தேவையில்லை. லைட்டாக ஒன்று ஃப்ரை ஆக்கி எடுத்தால் போதும். அதிலேக்கு 3.5 டேபிள் ஸ்பூன் வெல்லத்திൻ്റെ தூள் தான் நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வெல்லம் இருந்தால் அது தண்ணி ஊற்றி பானி ஆக்கி எடுத்ததுக்கப்புறமா அந்த பானி தான் இந்த தேங்காயிலேக்கு ஊற்றி கரெக்டாக ட்ரை ஆக்கி எடுத்துக்கோங்க. இது ஒரு 70 கிராம் 75 கிராம் இருக்கும். பெரிய டேபிள் ஸ்பூனு தான் இது. அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தியிருக்கு. இனிப்பு உங்களுக்கு கரெக்டாக ஆகிற மாதிரி நீங்கள் பிடிச்ச அளவில் சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா இதே மாதிரி கலரை விட்டு நம்ம வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிட்டு வரும். இந்த டைமில் இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் தான் நான் சேர்த்தியது. அதே மாதிரி ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்து நல்லா கலரை விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இனி நம்ம மாவு பார்க்கலாம். இது ரொம்ப கட்டியாகிருக்கு. ஆறி வரும்போது மாவு இதே மாதிரி தான் இருக்கும். அதனால் இன்னும் நம்ம மாவை கரெக்டாக பிசைஞ்செடுக்கணும். ஆனால் கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் பண்ணுறதுக்காக விட்டதுனால நல்ல சாஃப்டாக இருக்கும். இனி இதிலேக்கு இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி இதே மாதிரி நல்லா ஒரு குச்சி வச்சு கிண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் மாவாகணும். அது வரைக்கும் நம்ம கரெக்டாக ஆக்கி எடுத்துக்கோங்க. இப்படி தான் இருக்கணும். இனி நமக்கு அடை செய்யலாம். நம்ம சோள இலையில் தான் அடை செய்ய போகிறேன். சோளத்தின் மேலே இருக்கிற இலையெல்லாம் நமக்கு ரிமூவ் பண்ணலாம். இது நமக்கு தேவையில்லை. கொஞ்சம் உள்ளே போகும்போது நமக்கு கிடைக்கிற இந்த மாதிரி இலை தான் நமக்கு தேவை வரும். இந்த இலையெல்லாம் நம்ம எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு இந்த இலையில் அடை செய்யலாம். இலையோட மேலே இருக்கிற இது கட் பண்ணி போட்டிருக்கு. நமக்கு கரெக்டாக மடிக்க முடியாது. அதனால தான் மடிச்செடுத்து தான் நம்ம இந்த அடை செய்யும். சென்டரில் மாவு இதே மாதிரி நைஸாக தேய்ச்செடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த மாவிൻ്റെ சென்டரிலும் நம்ம ஃபில்லிங் வச்சதுக்கப்புறமா இதே மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பொட்டலம் கட்டுற மாதிரி தான் நம்ம செஞ்செடுக்கணும். இப்படியே எல்லா மாவும் நமக்கு அடையாய் செஞ்செடுக்கலாம். இனி நமக்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்காக மாவை உருண்டையாய் பிடிச்செடுக்கலாம்.
ஆனால் ஃபில்லிங் உள்ளே கரெக்டாக கட்டாகி போகாமல் இருக்கிறதுக்காக இதே மாதிரி கரெக்டு ஷேப்பில் எடுத்ததுக்கப்புறமா நம்ம விரல் வச்சு இதே மாதிரி உள்ளே ஒரு குழி மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபில்லிங்கும் இதே மாதிரி உருண்டையாக்கி அதுக்குள்ளே வச்சதுக்கு பின்னாடி மேலே இதே மாதிரி கரெக்டாக கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கையில் வச்சு இதே மாதிரி கரெக்டு ஷேப் ஆக்கி எடுத்துருந்தால் நம்ம கொழுக்கட்டையும் ரெடி ஆகிருக்கு. இனி இது நமக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போதும். நல்லா கொதிக்கிற தண்ணீர் தான் நம்ம இந்த மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கு. அதனால் அதிகம் டைமை இதை வேக வச்சு எடுக்க தேவையில்லை, சீக்கிரம் வெந்து வரும். ஒரு 10 நிமிஷம் போதும். அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டையும் இலை எடையும் ரெடி ஆகிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இலை எடையும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்டாயும் டின்னராயும் அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்காயும் எல்லாம் இது சாப்பிடலாம். சோளம் ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சோளம் வச்சு செய்கிற ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பலகாரம் தான் இது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஃபீட்பேக் கமெண்டில் கண்டிப்பாக எழுதி போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.